மாவீரன் ரஃபேலே உலகெங்கும் ஜோமலை பக்தி பரவ உதவி செய்யுங்கள். மரியே வாழ்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன விஷயம் ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்தோனியாரப்பாவை பற்றி ஒரு முக்கியமான விஷயம். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அந்தோனியாரப்பா திருவிழா கொண்டாடுவாங்க. சரிங்களா? ஜூன் மாதம் 1ஆம் தேதி அந்தோனியாரப்போடைய கொடியேற்றம், 13ஆம் தேதி திருவிழா. சரிங்களா? அந்த 13 நாளுமே திருவிழா மாதிரி சிறப்பாக கொண்டாடுவாங்க. 13ஆம் தேதி மிக சிறப்பான திருவிழா. அந்தோனியார் கோயில் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையுமே அந்தோனியாருக்கு உகந்த நாளாக அந்த ஜூன் 13 அமையுது. சரிங்களா? அந்த 13 நாளுக்கும் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆக்சுவலி என்ன டேட்டு, 8ஆம் தேதிங்களா, மே 8. இன்னும் ஒரு 22 நாள் இருக்குது. முன்னாடியே நான் ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? முடியாத பட்சத்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் நான். அதாவது நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? நான் என்னெல்லாம் பண்ணுவேன், அந்த திருவிழாக்காக நான் எப்படி என்னை தயார்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த அந்த ஜூன் 1ஆம் தேதி வருது பார்த்தீங்களா, 1ஆம் தேதி அன்னைக்கு காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவேன். ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன். எப்பயுமே நான் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன், ஆனால் அன்றைக்கி மட்டும் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவேன். எழுந்து பூ வாங்கிட்டு வருவேன். போயிட்டு நிறைய பூ வாங்குவேன். பூ வாங்கி அந்தோனியாருடைய கொடிமரம், ஏன்னு கேட்டால் அன்றைக்கி 1ஆம் தேதி கொடி ஏற்றுவாங்க. எங்கள் ஊரில் கொடி ஏற்றுவாங்க. அதனால் என்ன பண்ணுவேன், அந்த கொடிமரத்தை போய் நான் ஜோடிப்பேன். சரிங்களா? அங்கே தானே அந்தோனியாரப்பா நிற்க போகிற இடம். எப்படியும் கொடி ஏற்றுறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல புனிதர்கள் நிற்பாங்க. அதனால் அந்தோனியாரப்பா நிற்கிற இடம் ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நிறைய பூ வாங்கிட்டு வருவேன். சரிங்களா? கலர் கலராக ரோஜா பூவே நிறைய வெரைட்டியாக கலர் கலராக வாங்கிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்புறமேட்டுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? நான் ஆல்ரெடி இந்த லாஸ்ட் இதில் ஜோடித்த வீடியோஸுடைய ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் வச்சு அந்தோனியாரப்பாவுடைய அந்த கொடிமரத்தை ரொம்ப அழகாக, எனக்கு மனசு திருப்தி ஆகிற அளவுக்கு ரொம்ப அழகாக ஜோடிப்பேன். ஜோடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுவேன்னா, அந்த 13 நாளும் காவி போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஒரு வருஷம் நான் காவி போடுவேன். சரிங்களா? அந்த 13 நாளும் அது காவினா என்னன்னு கேட்டால், நான் என்னவா நினச்சிக்கிறேன்னா, அந்தோனியாரப்பா ஆடைக்குள்ளே போய் நம்ம புகுந்துக்கிறதா நான் நினச்சிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்தோனியார் காவி போட்டால் நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, இந்த வருஷம் நம்ம அந்தோனியாரப்பா ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கல்ல, அந்த கலர்லேயே, அந்த ப்ரௌன் கலர்லேயே, அது சுடியாக இருக்கலாம், ஆஃப் சாரியாக இருக்கலாம், சாரியாக இருக்கலாம், உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, ஃப்ராக் என்ன பிடிக்குதோ அந்த மாடலில் தச்சுக்கோங்க. சரிங்களா? நான் சுடி போட்டுப்பேன். அந்த மாதிரி வாங்கி 13 நாளும் போட்டுப்பேன். அந்த அந்த கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுப்பேன். சரிங்களா? அது எப்படின்னு கேட்டால் காலையிலேருந்து ஃபுல்லாக போட்டிருக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா இப்போ வெயில் காலம் வேறு. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹார்ஸ் ஆச்சு, 2 மணி நேரம் வச்சு நான் போட்டிருப்பேன். எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவினிங் அந்தோனியார் மன்றாட்டு வாசிப்பாங்க கோயிலில் 13 நாளும். அந்த 13 நாள் நான் அந்த கோயிலுக்கு போவேன். வாழ்க்கையில் 365 நாளும் நான் அந்தோனியார் கோயிலுக்கு போவேன். தினந்தோறுமே நான் லைஃப்பில் அந்தோனியார் கோயிலுக்கு தொடர்ந்து போயிட்டே இருப்பேன். என்னைக்கு என்னால் முடியலையோ அந்த நேரம் தான் நான் போகாமல் இருப்பேன். காலையில் ஈவினிங்கில் தான் கோயில் திறந்துருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ ஏதாச்சும் ஒரு நேரம் போயிட்டு அந்த கோயில் கேட்டை மட்டும் தொட்டுட்டு வந்துடுவேன். அந்த கோயிலுடைய கேட்டை தொட்டுட்டாலே என்னை பொறுத்த வரைக்கும் அந்தோனியாரப்பா கோயில் உள்ள போன மாதிரி நான் ஃபீல் பண்ணிப்பேன். ஆனால் அந்த 13 நாளும் கண்டிப்பாக போவேன். அப்போ என்ன பண்ணுவேன், அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்தோனியாரப்பாவுக்கு பன்னு, சுண்டல், பால் அதெல்லாம் வாங்கிட்டு வைப்பாங்க. ஆக்சுவலி அந்த இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஃப்ரான்சிஸ், லூசியா, ஜெசிந்தா, அவங்க வாழ்ந்த காலத்திலேயே அந்த ஃபாத்திமா ரகசியம் புத்தகத்தை படிக்கும் போது தெரியும், ஜெசிந்தா அம்மா, லூசியா அவங்களாம் பேசிப்பாங்க, அந்தோனியார் பன்னு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது என்னன்னா, ஏழைகளுக்கு உணவாம். எல்லோரும் நினைக்கிறாங்க, என்னது அந்தோனியார் கோயிலில் போய் சுண்டல் கொடுக்குறாங்க, அந்தோனியார் கோயிலில் போய் பால் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இது இப்போ வந்தது கிடையாது, காலங்காலமாகவே நடத்திட்டு இருக்காங்க. என்னன்னா, அந்தோனியாரப்பா வேண்டிக்கிறாங்க. என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, எனக்கு ஏதாச்சும் ஒரு செயல் நடக்கணும்னு வேண்டிக்கிறாங்க, இல்லை நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு நன்றியாகவும் இருக்கலாம். அது ஏழைகளுக்கு உணவாக அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம அது தெரியல, இன்னும் சரியாக அந்த இது புரியல. ஆனால் நான் ஃபாத்திமா ரகசியம் புக்கில் படித்தேன். லூசியா, ஜெசிந்தா, ஃப்ரான்சிஸ் அவங்க 3 பேரும் அந்தோனியார் பன்னு கொடுத்தாங்க, ஏழைகளுக்கு உணவு அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை நான் படிச்சிருக்கேன். சரிங்களா? நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால், அந்த 13 நாளும் ஏதாச்சும் ஒரு பலகாரம் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன். என்னென்னா,
ஒன்று பால் காய வச்சு எடுத்துகிட்டு போவேன், இல்லைன்னா பால் பாயசம், சுண்டல், கொழுக்கட்டை என்ன செய்ய முடியுதோ அதை செய்ய சொல்லி நானும் ஒரு வேளை செய்வேன். அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மா செய்ய சொல்லி எப்படியாச்சும் எடுத்துப்பேன். வாளி அதுக்கு தகுந்த மாதிரி 3 வாளி வாங்கி வச்சுப்பேன், சின்ன சின்னதாக ஒரு 1 கிலோ 2 கிலோ பிடிக்கிற மாதிரி. அதில் வந்து போட்டுட்டு கரெக்டாக 7 மணிக்கெலாம் ஜபா ஆரம்பிப்பாங்க. நான் கிளம்பிடுவேன். போயிட்டு ரொட்டீனாக இது ஒரு வருஷம் நான் பண்ணுவேன். சரிங்களா? போயிட்டு அங்கே கொண்டு போய் அங்கே வச்ச பிறகு ஜபம் முடித்த பிறகு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இப்போ நான் என்னென்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு அந்தோனியார் கோயிலில் கொடியேற்ற அந்த கொடி இடத்த ஜோடிப்பேன், அந்த கம்பத்தை வந்து கொடியேறுற கம்பத்தை வந்து ஜோடிப்பேன்னு சொன்னேன். 2வது என்ன சொன்னேன்னா 13 நாளைக்கும் காவி அணிவன்னு சொன்னேன். 3வது அந்த 13 நாளும் என்னால் என்ன செஞ்சு எடுத்துகிட்டு போகிற முடியுதோ அந்த பலகாரத்தை செஞ்சு எடுத்துகிட்டு போவேன்னு சொன்னேன். அடுத்தது 4வது என்ன பண்ணுவேன்னா, அந்த கொடியேற்ற அன்னைக்கே ஜூன் 1ஆம் தேதி கொடியேற்றுவாங்க. அந்த கொடியேற்ற அன்னைக்கு அந்தோனியார் அப்பாவுக்கு நிறைய பூ வாங்கி கொடி மரத்தை ஜோடிக்கிறது மட்டும் இல்லாமல் கரெக்டாக கொடி ஏறும்போது என்ன பண்ணுவேன்னா நிறைய உதிரி ரோஜாப்பூ நிறைய வாங்கிப்பேன். ஒரு மூட்டை அளவுக்கு, புரியுதுங்களா? ஒரு மூட்டை இல்லை 2 மூட்டை அளவுக்கு ரோஜாப்பூ வாங்கிப்பேன். அதை எல்லார் கைக்கும் அந்த ரோஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொடி இப்போ அந்தோனியார் கொடி ஏறும்போது நான் மட்டும் இப்போ அள்ளி ரோஜாப்பூ போட்டால் கொஞ்சம் தான் போகும், அந்தோனியார் மேலே கொஞ்சம் தான் படும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், அங்கே இருக்கிற எல்லார் மக்கள் கைக்கும் அந்த ரோஜாப்பூ போகணுன்னு சொல்லிட்டு எல்லார் கையிலையும் அள்ளி பூச முடிஞ்சோடனே எல்லாரையும் வேகமாக அள்ளி ரோஸ் கொடுப்பேன். கொடுத்துட்டு கொடி ஏறும்போது எல்லாரும் சேர்ந்து அந்தோனியார் அப்பாவை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி எல்லார் கையில் இருக்கிற ரோஜாப்பூவும் சேர்ந்து அந்தோனியார் அப்பா மேலே கொடியேற்றத்தில் விழும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது அப்படியே அந்த 13 நாள் வந்துடுது அந்த திருவிழா அன்னைக்கு. அந்த 13 நாள் பார்க்கணுமே எப்பா, போய் அங்கே நான் சாமி கும்பிட்றேனோ கும்பிடலையோ, நான் மோஸ்ட்லி அங்கே கோயிலில் போய் சாமிலாம் கும்பிட மாட்டேன். நான் எதுக்கு சாமி கும்பிட்டாலும் எந்த மன்றாட்டாக இருந்தாலும் என்னுடைய ரூமில் தான் உட்காந்து நான் மோஸ்ட்லி கும்பிடுவேன். ஏதாச்சும் அந்தோனியார் அப்பா கேட்குது எதுனாலும் சரி, எல்லாமே அந்தோனியார் போட்ட பிச்சைன்னு சொல்லியிருக்கேன். அந்தோனியார் அப்பா, ஜெபஸ்தியார் அப்பா, இவங்க 2 பேரை மட்டும்தான் எங்கள் அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து கும்பிட்றதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. மீதி எல்லா புனிதர்களையும் நான் புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களாம் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து நான் விழுந்து வணங்குறேன். சரிங்களா? அந்தோனியார் அப்பாவும் ஜெபஸ்தியார் அப்பாவும் என் 2 கண்ணு மாதிரி. சரிங்களா? எனக்கு அடுத்தது அங்கே நின்று பார்ப்பேன். என்ன பார்ப்பேன்னா ஒரு வருஷம் நான் இதை தான் பண்ணுவாங்க. போய் சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன். 12 நாள் வரைக்கும் நல்ல காவி அணைஞ்சி பயபக்தியாக போய் அந்தோனியார் மண்டாட்டில் கலந்துப்பேன். 13வது நாளும் காலையிலே வீட்டிலையே காவி போட்டுட்டு திருவிழா அப்போ வந்து நல்ல சூப்பராக நல்ல எனக்கு பிடிச்ச சாரீ சுடி அந்த மாதிரி போட்டுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக மேக்கப் பண்ணிவிட்டு அந்தோனியார் அப்பா திருவிழாவுக்கு போய் என்ன பண்ணுவேன்னா யாரெல்லாம் எப்படிலாம் வணங்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப அப்படியே கூர்ந்து கவனித்து பார்ப்பேன். எனக்கு ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி இப்போ உங்கள்கிட்ட அந்தோனியார் அப்பாவை பற்றி நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடிலாம் சொல்லவே மாட்டேன். பார்ப்பேன். என்ன பார்ப்பேன்னா எப்படிலாம் வணங்குறாங்கன்னு, ஒவ்வொருத்தவங்களும் எப்படி அந்தோனியார் அப்பாவை மகிமைப்படுத்துகிறாங்க, எப்படிலாம் வணங்குறாங்கன்னு பார்ப்பேன். அதான் என்ன அர்த்தம் கேட்டால் வேடிக்கை பார்க்குறது. எல்லோரும் எட்டேருந்து பார்த்தா இது இந்த பொண்ணு வேடிக்கை பார்க்குறதா தோணும். ஆனால் எனக்கு எப்படி தோணும்னு கேட்டால், நம்ம அந்தோனியார் அப்பாவை நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா சின்ன வயசுல இருந்தே இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம் காலேஜ் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லுவோம்ல. நான் போயிட்டு வரேன்னு சொன்னது எல்லாமே அந்தோனியார் அப்பா கிட்டையும் ஜெபஸ்தியார் அப்பா கிட்டையும் தான். அம்மா கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லுவோம். ஆனால் நான் ஸ்பெஷலாக சாமி ரூமுக்கு போய் டாட்டா காமிச்சிட்டு நான் போயிட்டு வரேன், நான் சாயங்காலம் வந்துடுவேன் அப்படி சொல்லி தான் எனக்கு பழக்கம். அப்படியே சொல்லி எனக்கு பழக்கமாக போயிடுச்சு. அவங்கள எப்படி பார்த்துட்டேன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற அந்தோனியார் அப்பாவையும் ஜெபஸ்தியார் அப்பாவையும் எங்கள் சொந்தக்காரங்களாகவே நான் பார்த்துட்டேன். எனக்கு அப்பா அம்மாவாகவே நான் அவங்கள பார்த்ததுனால வேறு யாராச்சும் கும்பிட்டா கூட எனக்கு பிடிக்காது. என்னடா இவங்க இப்படி அந்தோனியாரை வணங்குறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் தான் வரும். அப்போ எனக்கு தெரியல அவங்களும் அந்தோனியார் பக்தர் அப்போலாம் எனக்கு தெரியல. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன், கோச்சிப்பேன் அவங்கக்கிட்ட. நான் அந்தோனியாரை இப்படி கும்பிட்றாங்க பாரு, நம்ம அந்தோனியார் அப்பாவை அவங்க எப்படி கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டிப்பேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறது, போய் ஒரு இதுக்கும் பார்ப்பேன் எப்படிலாம் வணங்குறாங்க. எப்படி தெரியுமா அந்தோனியார் அப்பாவை மக்கள் விழுந்து கும்பிட்றது என்ன, கண்ணீர் விட்டு அழறது என்ன, எப்படிலாம் வேண்டுறாங்க. அந்த 13 நாளுக்காக வந்து நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். அந்த அந்தோனியார் அப்பா திருவிழா கொண்டாடுறதுக்காக நான் என்னையே தயார்படுத்திக்கிறேன். இன்னும் 22 நாள் இருக்குன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு நாள் அந்தோனியார் அப்பா திருவிழாக்காக நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். நான் எதுக்காக வந்து இந்த வீடியோ போடுறேன்னா,
இதெல்லாம் நான் பண்ணேன். என்ன நிறைய நீங்கள் என்ன கொஷின் கேட்குறீங்க, உங்களுக்கு எப்படி வந்து நிறையா இதெல்லாம் தெரியுது, இந்த விஷயம்லாம் எப்படி தெரியுது, அந்த விஷயம்லாம் எப்படி தெரியுதுன்னு கேட்குறீங்க. எல்லாமே வந்து நம்ம அந்தோனியார் அப்பா, அப்பா புனித அகஸ்தியார், சுவாமிநாதர், ஆலன் ரோஜ், டோமினிக் சேவை, மரிய பியாங்கய்யா, மரிய மதுரை நம்ம, கேத்ரி நம்ம, சுவாமிநாதர், ஏகப்பட்ட புனிதர்கள் இருக்காங்க. அத்தனை பேரையும் நம்ம டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்மளுடைய சிந்தனை ஒரு சிந்தனையும் எப்படி இருக்குன்னா கடவுள் பற்றியதாகவே இருக்கணும். எல்லாரும் செல்ஃபோன் கையுமா இருக்கீங்க. சரிங்களா? நான் கூட தான் செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட தான் ஒரு சீரியல் பார்த்தேன், நாடகம் பார்த்தேன், இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன். இல்லைன்னு சொல்லலை நான். சரிங்களா? கொஞ்சம் நேரம் பாருங்கள், கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. சரிங்களா? கடவுளுக்கு நிறைய நேரத்தை கடவுளுக்காக ஒதுக்குங்கன்னு சொல்கிறேன் நான். நிறைய நேரத்தை நம்ம கடவுளுக்காக ஒதுக்கணும். காலை ஜபம் உங்களுக்கு தெரியும், அந்த கவலை கண்ணீர் ஜபம், அதை தொடர்ந்து கேளுங்க. புதுசாக பார்க்குறவங்க நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்தோனியார் அப்பா திருவிழாவை எப்படிலாம் சிறப்பிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச பாஷையில் நான் சொல்லிட்டேன். நான் இப்படிலாம் பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சபடிக்கா நீங்கள் எப்படிலாம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ரெடி பண்ணுங்கள். அந்தோனியார் அப்பா திருவிழாவை சிறப்பாக நம்ம எல்லோரும் கொண்டாடுவோம். மரியே வாழ்க, மாதாக்கு நன்றி.